பிஎல் பேடிஸ், வெல்கம் பேக் டு சாங்கரி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நியூ சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சாங்கரி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கணித் பயங்கர சோகத்தில் உட்காந்து சோகப்பாட்டாக கேட்டுட்ருக்கான். கிட்டத்தட்ட தேவதாசாட்ட தான் படுத்துட்ருக்கான். அதுலேயுமே அவன் ஒரு சீரியல் பார்த்துட்ருக்கான். அதான் இதுக்கு முன்னாடி ஏமாத்துற மாதிரி ஒரு சீரியல் இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பார்த்துருப்பாங்கல்ல, அந்த சீரியலை பார்த்து அந்த ஆளுமே ஏமாத்த இவன் டிவியில் பிடிச்சி தலகாணி போட்டு அப்புறம் திட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் வெளியே பால்கனிக்கு வந்து ஆகாயத்தை பற்றி திட்டிகிட்டு இருக்க அங்கே டோட்டோ வந்துடுறான். டேய், நான் டோட்டோ வந்திருக்கேன்னு சொல்ல, நீ என்னடா கீழே பண்ணுறங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். உன் கண்ணீர்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், முதல்ல அழுகி நிறுத்திட்டு வந்து கதவை திறன்னு சொல்ல இவன் அதுக்கப்புறம் உள்ளே வரான். பட் அவன் அப்பயுமே கதவை திறக்காமல் அங்கேயே நின்று கத்தி அழுதுட்ருக்க. டேய், தயவு செஞ்சு அந்த கதவை திறடான்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா வீடே அப்படியே குப்பையாட்ட கிடக்குது. டே, ஏன்டா இப்படி இருக்குங்கிற மாதிரி டோட்டோ கேட்க இவன் வந்து இங்கே பாரு, நானே சோகத்தில் இருக்கேன், எச்சா திட்டுற மாதிரி இருந்தால் நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் உன்னை திட்டுறக்கெலாம் வரல, நேற்று வயிறு வலின்னு இல்லை, அதனால தான் டேப்லெட் வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டு அந்த டேப்லெட்டை கொடுக்குறான். உன் வீடு லாவெண்டர் ஃபீல்டாட்டா அவ்வளோ வாசமாக இருக்கும், ஏன் இப்போ குப்பையாட்ட போட்டு வச்சுருக்கேன்னு கேட்க, நீ லாவெண்டர் ஃபீல்டுக்கெலாம் போயிருக்கான்னு கணித்து கேட்குறான். இவனுமே நான் போனதில்லை, பட் அந்த ஃப்ராக்ரன்ஸ் தெரியும், அந்த சென்டிலெலாம் வரும்ல, அதை வச்சு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்பா கரெக்டாக லயன் கால் பண்ணேன், கணித் வந்து அந்த ஃபோன் எடுக்காமல் கீழே வச்சிடறான். அப்போ டோட்டோ அதை பார்த்துட்டு லயன் தான் கூப்பிட்றான்னு தெரிஞ்சோன்னே அவன் ஃபோன் எடுத்து அவனை கேவலமாக திட்டிட்டு வச்சிடறான். அதை பார்த்துட்டு கணித்தே சாக்காயிடுறான். பாத்தியா, அவ்வளோதான், இவனை பிடிச்சி நல்லா திட்டிட்டீன்னா எல்லாம் சரியாயிரும், நீ எதுக்கு இப்படி சோகமாக உட்காந்துட்ருக்கேங்கிறான். அதுக்கப்புறம் இவன் அப்படியே வீட்டை க்ளீன் பண்ண, நீ க்ளீன் பண்ணாத, நம்ம ஈடாக்க வச்சு பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். இல்லை, எப்படி இருந்தாலும் உன் கூட கடன் பாக்கிலாம் இருக்கல, நானே க்ளீன் பண்ணிக்கங்கிற மாதிரி தான் டோட்டோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க. இவன் மறுபடியும் சோகப்பாட்ட பாடுறான். அப்போ டோட்டோ வந்து அவன் வாயை பற்றிடுறான். எங்கே பாரு, எவனோ ஒரு கேடு கேட்டவனுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ அழைச்சிக்காத, வா நம்ம வெளியே போகலான்னு சொல்ல இவன் எங்கன்னு கேட்குறான். எங்கன்னெலாம் தெரியாது, நம்ம அப்படியே ஃப்ளோவில் போகலாம், ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், நான் ஒன்றும் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கை கொடுப்பேங்கிற மாதிரி தான் அவன் கையை நீட்டுறான். அப்போ கணித்தனமோ கை கொடுக்குற மாதிரி வந்துட்டு டக்குன்னு படுத்துக்கிறான். அவன் சோக சாங் பாட, இவ்வளோ நேரம் அவங்க கூட பேசினதே வேஸ்ட்டாக போயிடும் போல், எந்திரிடா வா போகலான்னு சொல்லிட்டு அவன் கணித்தை கூட்டிகிட்டு போயிடுறான். ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்து ரயிலெலாம் நிறுத்தி வச்சுருப்பாங்கல்ல, கூட்ஸ் ரயில், அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்கே ஒரு ரயில் மேலே ஏறுறான். பார்த்தா உள்ளே வந்து பொருள்லாம் நிறைய ஒழிச்சு வச்சுருக்கான். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்கள்ல, டென்னிஸு அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி திங்ஸ்லாம் ஒழிச்சு வச்சுருக்கான். ஆக்சுவலாக இது டோட்டோவோட அவன் வழக்கமாக கோவமாக இருந்து மனசு சரியில்லைன்னா இங்கே தான் வந்திருப்பான் போல். ஸோ அந்த ப்ளே பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வச்சு நல்லா விளையாடி அவன் மனசில் இருக்கிற ரணத்தெல்லாம் இறக்கி வச்சுருவான். ஸோ அதுதான் டோட்டோ பண்ணுறது. இப்போ அந்த இடத்துக்கு தான் இவன் கணித்துமே கூட்டிகிட்டு வந்திருக்கான். இங்கே பாரு, இந்த பால் தான் லைன், அப்படி நினச்சிட்டு நீ அடின்னு சொல்லிட்டு அவன் கணித்துக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் கணித் சொல்கிறான், ஆமாம் நீ சொன்ன மாதிரியே இது கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்துச்சுன்னு. அப்போ டோட்டோமே, நீ ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா, ஏன்னா நான் ரகசியமாக வச்சுருக்க இடத்துக்கெலாம் நான் யாரையும் கூட்டிகிட்டே வரமாட்டேன், உன்னை தான் முறை கூட்டிகிட்டு வந்துருக்கேன்ட்டு. அதுக்கு கணித்துமே தேங்க்ஸ் சொல்ல, பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப நாள் சேடாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் சொல்கிறான். அதோட அவன் கணித்தை பார்த்து, உன்ன மாதிரி ஒரு நல்லா இருக்குது, சீக்கிரமே உனக்கானவங்க வருவாங்கன்னு சொல்ல அப்போ இவன் பார்க்குறான், அப்புறம் ஏன் இவன் மட்டும் என்னை விட்டு போனான்ட்டு. அதுக்கு டோட்டோமே, இங்கே பாரு, அவன் ரொம்ப கெட்டவன், அவனோட ஒர்த்தே பார்க்கல, நீ அவனை பற்றி ஃபீல் பண்ணுறன்ட்டு. அப்போ கணித்துமே, யார் என் ஒர்த்தை பார்க்க போகிறாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ டோட்டோ கணித்தோட கையை பிடிச்சி, இங்கே பாரு, எனக்கு மற்றவங்கள பற்றி தெரியாது, ஆனால் நான் உன்னோட ஒருத்த பார்க்குறேன்னு சொல்ல அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வராங்க. பட் கணித் அப்படியே விலகிக்கிறான். போடா, நான் இனிமேல் ஹர்ட் ஆகவே விரும்பலை, நான் ரொம்ப நாளைக்கு சிங்கிளாக தான் இருக்க போகிறேன், நான் அப்படியே கத்த. அப்போ டோட்டோ கத்துறான், ரொம்ப நாளைக்கு சிங்கிளாக இருக்காதுன்ட்டு. அதோட அவன் கணித்தை பார்த்து, நீ இப்படி உன்னோட ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ஓப்பனில் வைங்கிற மாதிரி தான் சொல்கிறான். அப்போ அவங்க மேலே ஃப்ளைட்டு போக இவன் பார்க்குறான், ஃப்ளைட் எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. அப்போ கணித்துமே, ஆனால் உள்ளேருந்து பார்க்கும்போது ஃப்ளைட் ரொம்பவே பெருசாக இருக்குங்கிறான். அப்போ டோட்டோ, இந்த ஃப்ளைட் போகும்போதெல்லாம் நான் இங்கே தான் உட்காந்துட்ருப்பேன்னு சொல்ல அப்போ கணித் சொல்கிறான், சரி ஓகே, அப்போனா நான் போகும்போது கேமரா வச்சு ஜூம் பண்ணி உன்னை பார்க்குறேன் இனிமேலுன்ட்டு.
அதுக்கப்புறம் இவங்க டோட்டோவோட வண்டியில் வந்துட்டுருக்க. அப்போ கணித்தோட வயிற்றுல சத்தம் போடுது பசின்ட்டு. அப்போ டோட்டோ என்னது இன்ஜின்லேருந்து சவுண்டு வருதுன்ட்டு அவன் பேச, அப்போ கனி சொல்கிறான், டே தெரிஞ்சுட்டே கிண்டல் அடிக்காத, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லும்போது இவன் வேணும் தான் கிண்டல் அடிச்சிருப்பான் போல். அதுக்கப்புறம் இவன் கிட்ட கொஞ்சம் ஜெல்லி இருந்திருக்கு, அதை எடுத்து கணித்தை சாப்பிட சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் இவன் கையெல்லாம் அந்த ரொம்ப அழுக்காக இருக்கா, அதனால் நீ எனக்கு ஊட்டி விடுன்ட்டு கணித்தை கட்டாயப்படுத்தி ஊட்டி விட வச்சுட்ருக்கான். அப்படியே கணித்தோட கையுமே கடிச்சு வச்சுட்ருக்கான். கணித் மட்டும் சும்மா இருப்பானா, நாய் உனக்கு மட்டும் ஏன்டா காலர் மாட்டலன்ட்டு அவனுமே இப்படி திட்டிகிட்டு இருக்க. அப்போ முன்னாடி வந்து ஒரு கேப் இருக்குது, அதில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு பிரசவ வலி வந்துருச்சு போல். அப்புறம் இந்த டிரைவர் உடனே வந்து இவங்க ஆம்புலன்ஸில் தானே இருக்காங்க, ஸோ வந்து என்னோட பேசஞ்சருக்கு பிரசவ வலி, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டு அதுக்கப்புறம் இவன் போய் ஹெல்ப் பண்ண போயிடுறான். ஸோ கணித்தும் டோட்டோவும் சேர்ந்து தான் அவங்கள பிரசவம் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கையெல்லாம் கழுவிட்டு இருக்க. அப்போ கனி சொல்கிறான், உண்மையாலே நீ சூப்பராக பண்ணன்ட்டு. அப்போ டோட்டோவுமே, ஆமாம் நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், என்னன்னா இதெல்லாம் எங்கள் ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி பண்ணும்போது ரொம்பவே ஃபோக்கஸ் தேவைப்படுதுன்ட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் கணித் கேட்குறான், ஆமாம் நீ எதுக்காக ரெஸ்கியூர் ஆகணுன்ட்டு. அப்போ டோட்டோ என்ன சொல்கிறான்னா, இவங்க அப்பாவை ப்ரௌட் ஆக்கிறதுக்கு தான் அப்படி ஆயிருக்கான். என்னென்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டினாங்கன்னா, டோட்டோட அப்பா ஒரு ரெஸ்கியூவராக தான் இருந்திருக்காரு. அவர் வேலைக்கு கிளம்பும்போது டோட்டோ சொல்லியிருக்கான், அப்பா இன்றைக்கி சீக்கிரம் வந்துங்கன்ட்டு. அவருமே சரிப்பா தங்கச்சியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார் போல். ஸோ டோட்டோ வந்து அவர் படத்தை வீட்டில் வச்சுட்டு தங்கச்சியை பார்த்து சொல்கிறான், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி. அப்போ அம்மா எங்கன்னு தங்கச்சி கேட்க டோட்டோ சொல்கிறான், அம்மா வந்து அவங்களுக்கு வேறு ஃபேமிலி பார்த்துட்டு போயிட்டாங்க, இனி நம்ம 2 பேர் சேர்ந்து இது எல்லாத்தையும் கடந்து வருவோன்ட்டு அவன் தான் தங்கச்சிக்கு உறுதுணையாக இருந்திருப்பான். ஸோ இந்த கதையெல்லாம் கேட்க கனி சொல்கிறான், உங்கள் அப்பா நிச்சயமாக உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பான்னு. அப்போ டோட்டோவுமே, உங்கள் அப்பா வந்து பெருமைப்பட்டிருப்பாரு, நீ வந்து நிறைய பேரோட ட்ரீம் ஜாபில் இருக்கீல, கண்டிப்பாக உங்கள் அப்பா பெருமைப்படுவாருங்கிற மாதிரி சொல்ல. அப்போ கனி சொல்கிறான், அவங்க அப்பாலாம் திட்டுவார்ல, ஸோ அந்த மாதிரி திட்டுறது இந்த கீழே இருக்கும் போது நிறைய ப்ரெஷராக இருக்கும்ல, ஸோ அப்பா அவன் ஃப்ளைட்டை பார்த்து நினச்சிருப்பான், அங்கே மேலே போயிட்டா அங்கே யாரும் இவனை திட்ட மாட்டாங்க, யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்ட்டு இவன் நினச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி இவன் நினச்ச வேலையும் இவனுக்கு கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை, அவங்க அப்பா இவனை நினச்சி பெருமைப்பாடலான்னு தான் இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டோட்டோவுமே, நீ ஏன் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கிற, இங்கே பாரு வானத்து மேலே இருக்க அழகு மாதிரி தான் கீழேயுமே ரொம்ப அழகாக இருக்கும், அங்கே பாரு அந்த ரிவரில் நிலாவோட வெளிச்சம் எவ்வளோ அழகாக ரெஃப்ளெக்ட் ஆகுது பாருன்னு சொல்ல. அப்போ கணித்துமே அதை பார்க்குறான். அப்போ டோட்டோ கணித்தோட பக்கத்தில் வரான், கிஸ் பண்ணுற மாதிரி தான் வரான். அப்புறம் கணித்துமே பக்கத்தில் வர டக்குன்னு விலகிக்கிறான். என்னடா பண்ணுறேன்னு கேட்டால், டே உன் கழுத்தில் இருக்க ரத்தத்தை தொடச்சி வந்தேன் அவ்வளோதான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே 2 பேர் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் டோட்டோ வந்து இப்போ மியூசிக் கற்றுட்ருக்கான் போல். பியர் நல்லா மியூசிக் வாசிப்பான். ஸோ அதை தான் இவனுமே கற்றுக்கிட்டு இருக்க. அவன் எப்பயுமே எனக்கு சொல்லிக் கொடுப்பான்லாம். இப்போ டோட்டோ கணித் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அதோட இப்போ கணித் வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான். அது வந்து இந்த ரெஸ்கியூருக்கெல்லாம் ஃபவுண்டேஷன்லேருந்து கொடுப்பாங்கல்ல, அது இதில் நீ ரொம்பவே கூலாக இருக்குன்னு சொல்ல. அப்போ கணித்துமே, பேசாமல் நானும் கூட வந்து வேலைக்கு சேர்ந்துட்டா, நீ என்னை வேலைக்கு எடுத்துக்கிறியான்னு கேட்குறான். பட் டோட்டோவும், இல்லை நீ வந்து ரெஸ்கியூர் வேலைக்கெல்லாம் ஃபிட் ஆக மாட்ட, ரெஸ்கியூரோட டேட் பண்ணுறக்கு வேணால் நீ ஃபிட் ஆகுங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் ஓப்பனாகவே இப்போ ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கணித்தை. அதோட நீங்கள் தங்கறதுக்கு கூச்சலாம் பட்டுக்காதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் இங்கே இருக்க காரணம் தனியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான், உனக்கு சப்போஸ் பிடிக்கலன்னா கூட நான் கிளம்பிடுறேன்னு சொல்ல. அப்போ டோட்டோ கை பிடிச்சி இன்றைக்கு இங்கேயே தங்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் படுத்துட்டு இருக்கும்போது டோட்டோ இவனை சமாதானப்படுத்துறதுக்காக நான் அவனுக்கு பேய் கதெல்லாம் சொல்லிட்டாங்கிற மாதிரி அவனை சிரிக்க வச்சிட்ருக்கான். அப்போ கணித்துமே குட் நைட் சொல்லிட்டு தூங்க. டோட்டோ அவன் பக்கத்தில் வந்து see you உன்னோட கனவுல பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஓப்பனாக ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் கீ காட்டினாங்கன்னா அவன் லாபியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வேகாவோட அப்பார்ட்மெண்ட் லாபி தான் போல். அதுக்கப்புறம் இவன் ரொம்ப யோசிச்சுட்டு உடனே செக்யூரிட்டி கிட்ட போய் என்னமோ சொல்கிறான். என்ன பண்ணி வச்சுருக்கான்னா, வேகா வந்து வீட்டை விட்டு வெளியே வரல, அதனால் செக்யூரிட்டி கிட்ட என் தம்பி உள்ளே இருக்கான், எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி கதை விட்டு அவர்கிட்ட ஸ்பேர் கீ இருக்கும்ல, அதை வச்சு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே எல்லா பொருளும் கீழே கிடக்குது. அப்புறம் குப்பையாட்டிருக்க வீடு, அதோட வேகா வேற காணும். இவன் ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு அப்புறம் பார்த்தா வேகா வந்து பாத்டப்குள்ளே இருக்கான். இவன் போய் பயந்து வேகாவை எழுப்பி விட்டுறான். என்ன பண்ணிகிட்டு இருக்க நீன்னு கேட்க வேகாவுமே கேட்குறான், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்ட்டு. இங்கே பாரு, உனக்கு கொஞ்சம் கூட புரியாதா, நாளைக்குன்னு ஒரு நாள் கண்டிப்பாக இருக்குது, நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கலான்ட்டு. அப்போ ஏனுமே, நான் என்ன பண்ணேன், நான் குளிக்க தானே செஞ்சுட்டு இருந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலன்ட்டு.
அப்போ தான் கீக்குமே புரியுது அவன் தான் உயிரே எடுத்துக்க பார்க்கறான்னு நினச்சிருப்பான். அப்போ வேகாமே ஆமாம் நான் அந்த மாதிரி தப்பான முடிவுக்கெலாம் போக மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்க கெட்டதெல்லாம் கழுவுற மாதிரி தான் இப்படி குளிச்சுட்ருக்கேன்னு சொல்ல. அப்போ கேட்குறான் ஓ அப்போல்லாம் நம்ம பண்ண முடியுமான்ட்டு. அப்போ வேகாமே இல்லை முடியாது, பட் நான் அப்படி ஒரு தப்பு பண்ணுறக்கான கெட்ட எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்குல்ல, அதை அழிக்கிறதுக்கான முயற்சியாக தான் நான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இனிமேல் நான் புது வேகாவாக வரப்போகிறேன், புது வேகா வந்து சிறகடிச்சு பறக்க போகிறேன்னு சொல்ல. அப்போ கணித்துமே சொல்கிறான், சாரி கீயுமே சொல்கிறான் எனக்கு இப்போ தான் ரிலீஃப் ஆயிருக்கு, இல்லைனா நான் உனக்கு சிபிஆரே பண்ணியிருப்பேன்ட்டு. ஆமாம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க மாதிரி கேட்குறான். அப்போ தான் கீ சொல்கிறான் ஆக்சுவலாக இவன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு வந்திருப்பான். ஒவ்வொரு நாளும் வந்து லாபியில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேகா வரானான்ட்டு. இவன் அதுக்கப்புறம் கிளம்பியிருப்பான், கால் பண்ணாலும் இவன் எடுத்துருக்க மாட்டான். அப்புறம் இப்போ தான் ஒரு மாதிரி பயம் வந்து இவன் உள்ளே வந்து பார்த்துருக்கான். இந்த விஷயத்த சொல்ல ஆக்சுவலாக இவனுக்கு இன்னொரு பயம் என்னென்னா, அன்னைக்கு வேகா அழுதுருப்பான்ல, நான் வந்து ஒர்த்தே இல்லைன்னு ஃபீல் ஆகுது மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் இவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருப்பானோன்ட்டு கீக்கு தோணியிருக்கும். இப்போ இந்த கதையெல்லாம் சொல்ல வேகா சொல்கிறான் ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா உங்களை மாதிரி யாருமே என்னை கேர் பண்ணிக்கிட்டது இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் கீயும் நானும் கூட குளிக்க ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனுமே குளிச்சுட்ருக்கான். இப்போ கணித்தி டோட்டோவை காட்டினாங்கன்னா அவங்க ஒரு பொருட்காட்சி இருக்கும்ல, அங்கே தான் போயிருக்காங்க. நீ என்ன இப்போ எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன்னு கேட்டால், ஆமாம் உன்னை தனியாக இருக்க நான் விரும்பலை, நீ வந்து இந்த சோகத்துலேருந்து வெளியே வரணும்ல, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன்னு டோட்டோ சொல்கிறான். அப்போ கணித்துமே இங்கே பாரு, நீ 5 ஸ்டேஜாக க்ரீஃப் இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டெனியல், அதுக்கப்புறம் ஆங்கர், அதுக்கப்புறம் பார்கெனிங், நீ எப்படி என்னை விட்டுட்டு போகலான்னு கேட்குறது, அதுக்கப்புறம் டிப்ரெஷன், அப்புறம் இதுதான் வாழ்க்கைன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு ஸ்டேஜையுமே பெர்ஃபார்ம் பண்ணி காட்டிகிட்டு இருக்கான். டோட்டோக்கு அதை பார்க்க சிரிப்பு தான் வருது. சரி நீ எந்த ஸ்டேஜில் இருக்கன்னு கேட்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ டோட்டோவுமே நீ என்ன டேட் பண்ணினா இதெல்லாம் ஈஸியாக கடந்து வந்துடலான்னு சொல்ல. அப்பயும் சொல்கிறேன் நானே சொல்கிறேன் லவ்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்ட்டு, இப்போல்லாம் நான் யாரையும் லவ் பண்ண போகிறதில்லப்பான்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான் இங்கே பாரு நீ குயிக்காக மூவ் ஆன் ஆக பாருன்ட்டு. அவன் வந்து அப்படியே கணித்தை ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட போகலாமான்னு கேட்டு இப்போ சாப்பிட போகிறாங்க. அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க பார்த்தா அந்த இடத்துல தான் கீயும் வேகாமே வந்திருக்காங்க. பட் அவங்க இன்னுமே பார்த்துக்கல. இப்போ இவங்க அந்த பொம்மையெல்லாம் சுட்டு அந்த பொம்மையை வின் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அதை ப்ளே பண்ணிகிட்ருக்க டோட்டோ சொல்கிறான் நீ ரொம்ப நல்லா எய்ம் பண்ணுறேன்ட்டு. பரவாயில்ல நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னெல்லாம் அங்கே நினச்சிக்கலான்ட்டு. அப்போ டோட்டோ உன்னை ஃப்ளர்ட் பண்ணுறதுமா, ஆமாம்மா என்ன நினச்சா உனக்கு அப்படியே காதல் அம்புகள் தானே வரும்னு சொல்லிவிட்டு ஃப்ளர்ட் பண்ணேன். நான் தான் சொல்கிறேன்ல நான் கொஞ்சம் இப்போதைக்கு யாரையும் லவ் பண்ணுற ஐடியாவில் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ டோட்டோமே இங்கே பாரு நீ மூவ் ஆன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணு, நான் உங்ககிட்ட பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ கணித்துமே சிரிக்க இவன் கணித்தோட கையை பிடிச்சி அப்படியே கணித்துக்கு பக்கத்தில் வந்து அங்கே எய்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை கரெக்டாக சுட்டுறாங்க. கணித்துக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க கிளம்புனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கீயும் வேகாவும் வராங்க. அப்போ இவன் கேட்குறான் அம்மா என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்ட்டு. அது கீயும் இங்கே பாரு நீ தான் புது வேகா வரான்னு சொன்னில்ல, அந்த புது வேகாவை இந்த மாதிரி வெளிச்சங்கள் நிறைந்த ரொம்ப பிரைட்டான இடத்துல வரவேற்கிறதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ட்டு கீ சொல்கிறான். அப்புறம் உனக்கு என்ன பொம்மை வேணும்னு சொல்லு, நான் உனக்கு அது சுட்டு நான் வின் பண்ணி தரேன்னு சொல்ல. அப்போ வேகா சொல்கிறான் இங்கே பாருங்கள் எனக்கு பொம்மை வேணும்னா நானே காசு கொடுத்து வாங்கிப்பேன், இதுக்கு இங்கே ஜெயிக்கணும்ன்ட்டு. அப்போ கீயுமே இங்கே பாரு நீ அப்படி காசு கொடுத்து வாங்குறதுல பெருசாக வேல்யூ இல்லை, உனக்காக நீ ஃபைட் பண்ணிட்டு வாங்கினீன்னா தான் அதுக்கு வேல்யூவே இருக்கும் அப்படின்னு சொல்ல. வேகா சொல்கிறான் என்ன ரொம்ப கூலாக நடந்துக்க பார்க்குறீங்கன்ட்டு. அதுக்கு கீயுமே ஆமாம், ஏன்னா நான் இப்போ வந்து என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஜூனியர் கூட இருக்கேன்ல, அப்போ நான் கூலாக தான் நான் நடந்துக்கணும்னு சொல்ல. அப்போ வேகா சொல்கிறான் இங்கே பாருங்கள் நீங்கள் கூலாக தான் இருக்கீங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை, பட் உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் எனக்கு எப்போயோ சேஞ்ச் ஆயிடுச்சு. யார் இவ்வளோ நாள் வரைக்கும் ஒருத்தங்களே காதலிச்சிட்ருப்பாங்கன்னு சொல்ல. அப்போ கீ அதெல்லாம் கண்டுக்கல. அவன் பக்கத்தில் வந்து ஓ சியோராக சொல்கிறியா, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லைன்ட்டு அப்படியே வேகாவை பார்த்து ஐ கான்டாக்ட் வைக்க வேகாவுமே இவனே தான் பார்த்து ரசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு எனக்கு அந்த பொம்மை வேணும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்ல. அப்புறம் கீ கரெக்டாக சுட்டு அந்த பொம்மையை ஜெயிச்சிட்றான். அதை வேகா கிட்ட கொடுக்க வேகா அந்த பொம்மையை வச்சு இவன்கிட்ட லைட்டாக விளையாடிட்டு அவன் வெக்கப்பட்டுகிட்டே போகிறான். இந்த சீனு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ இந்த கார்லாம் வச்சு அப்படியே இடிச்சிருச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் இவன் டோட்டோவும் கணித்தும் இருக்காங்க.
பார்த்தா அங்கே தான் கீயும் வேகாவும் வராங்க. இதில் நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காரலாமான்னு கேட்க வேகா சொல்கிறான், அதெல்லாம் வேணாம், அது சின்ன காராக இருக்குது, தனித்தனியாக உட்காந்துக்கலான்ட்டு. சரி ஓகே வா, அப்போனா இது எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு உனக்கு சொல்லித்தரேன்ட்டு வேகா சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இவங்க அப்படியே விளையாடிட்டு இருக்க கீயும் டோட்டோவும் பார்த்துக்குறாங்க. நீ என்னடா இங்கே பண்ணுன்னு கேட்டால் கீ சொல்கிறான், வேகா வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணான், அதனால தான் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்தேன்ட்டு. அப்போ டோட்டோவுமே, என்னது நீ வேகா கூட வந்திருக்கியா, நான் கணித் கூட வந்திருக்குன்னு சொல்ல இவன் ஆச்சரியப்பட்டான். அச்சோ அப்போ அவங்க 2 பேரும் எங்கன்ட்டு பார்த்தா அவனுங்க 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிக்கிட்டானுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போக கணித்லாம் வேகாவை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஓட்டிகிட்டு இருக்க கார் எடுத்துகிட்டு வர இவன் வேகா வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். கணித்தை பார்த்து அவன் முறைக்கலாம் இல்லை. ஸோ கணித் வந்து அவன் மேலே நேராக வண்டி ஓட்டிகிட்டு வரும்போதும் வேகா வந்து அந்த பயந்த மாதிரி கண்ணை முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ கணித் அப்படியே ஃபாஸ்ட்டாக வர அவன் வந்து வேகாவை முட்டுவான்னு பார்த்தா அவன் வேகாவை முட்டாமல் அப்படியே வண்டியை திருப்பிட்டான். பட் அங்கே என்ன ஆயிடுது, அங்கே வேறு 2 பசங்க இருக்காங்க, இந்த லோக்கலில் பசங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பசங்க அவங்கள போய் இடிச்சிடறான். அந்த பசங்களும் இவங்ககிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க, என்ன பண்ணுற நீங்கள், இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த வண்டி ஓட்டியிருக்கியான்ட்டு. அப்போ கணித்துமே சாரி உங்களுக்கு எதாவது இதுன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. அப்போ இவனுங்களுமே காசு கேட்டு அப்போ கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிட்டு காசு பிடுங்க பார்க்குறாங்க. அப்போ கணித்துமே, உங்களுக்கு அவ்வளோ இதாகிடுச்சா, பேசாமல் நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டான்னு கேட்க அவனுங்க கணித்கிட்ட எச்சா வம்பு பண்ண பார்க்குறாங்க. அப்போ டோட்டோ வந்துடுறான், இவனை காப்பாற்றுறது என்னோட கடமை தான் சொல்லிட்டு அவன் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்போ வேகா வந்து என்ன பண்ணுறான்னா, இங்கே பாருங்கள், அவர் வந்து என்ன தான் இடிக்க வந்தார், அது தெரியாதனமா உங்களை இடிச்சிட்டாரு, இதுக்கு நான் தான் பொறுப்பு, நானே உங்களுக்கு காசு தரேன், எவ்வளோ தரணும்னு கேட்க அவங்க 5000 பாட் கேட்குறாங்க. பார்த்தாலே தெரியுது ஏமாத்துறதுக்கு தான் கேட்குறாங்கன்ட்டு. அப்போ இவனை காப்பாற்று கீ கரெக்டாக வந்துடுறான். என்ன இவனை ஏமாற்ற பார்க்குறீங்களா, இங்கே பாரு வேகா, நீ ₹1 கொடுக்காத, அப்படி இவங்களுக்கு காசு வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் வாங்கிக்கிட்டோம், பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல இவனுங்க சொல்கிறாங்க, ஓ அப்படியா, அப்போ எனக்கு காசு கிடைக்கலன்னா நீ அடி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கீயை அடிக்க டோட்டோ வந்துடுறான், என்னோட தம்பியவே அடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே சண்டையாக. பட் இங்கே என்ன பிரச்சனைனா அவங்க லோக்கலில் இருக்க ஆளுங்க தானே, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அங்கே இருக்காங்க, அவங்களாம் சண்டைக்கு வந்துடுறாங்க. அப்போ டோட்டோவுமே என்ன கீ இவங்களை சமாளிச்சிடலாமான்னு கேட்க அப்போ கீயுமே பார்த்துட்டு அதெல்லாம் கண்டிப்பாக சமாளிச்சலான்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ஷன் விட்டுட்ருக்கான். பட் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வேகாவை கூட்டிகிட்டு கண்டிப்பாக இங்கேருந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு அவன் ஓட, அப்போ டோட்டோவும் பார்த்துட்டு டக்குன்னு கணித்தை தூக்கிட்டு அவன் வேறு திசையில் ஓடிடுறான். இப்படி இவங்க ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டுருக்க அந்த ஆளுங்களும் துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ கணித்தும் டோட்டோவும் ஒரு இடத்துல போய் மறைஞ்சு எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டோட்டோ சொல்கிறான், நல்ல வேலை பெரிய பிரச்சனையில் மாட்டிருப்போன்ட்டு. அப்போ கணித்துமே, இங்கே பாரு, நான் வேணும்லாம் பண்ணல, நான் வேகா வீட்டுக்கு தான் போனேன், தெரியாமல் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்போ டோட்டோ சொல்கிறான், உன்னால் அவனை இடிக்க முடியல தானே, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ ரொம்ப நல்ல ஆள், நீ யாருக்குமே இப்படி பண்ண நினைக்க மாட்ட, வேகாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவனுமே கணித்தோட ஒரு விக்டிம் தான், உன்னை மாதிரி ஒரு நல்ல ஆள் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன், எனக்கு உன்னை பற்றி தெரியுங்கிற மாதிரி இப்போ டோட்டோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி அடுத்து வேற எங்கேயாச்சும் போகலாமான்னு கேட்க, இல்லை எனக்கு மூடு இல்லை, வீட்டுக்கே போய்க்கிறேங்கிறான். அப்போயுமே இவன் தனியாக போய்க்கிறாங்கிறான். டோட்டோ தான், இல்லை நான் சொன்னதை நீ கவனிக்கலையா, உன்னை பார்த்துக்கிறது என்னோட கடமை, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டோட்டோ தான் கணித்தை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் கீயும் வேகாவுமே அந்த பொம்மை கடையில் ஒளிஞ்சு தப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேகா பார்க்குறான், இன்னும் உங்களுக்கு அடிபட்டுருச்சான்னு. கீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எதுவும் அடிப்படலன்ட்டு அவன் வேகாவை பார்த்துட்ருக்கான். பட் வேகா என்ன சொல்கிறான்னா, எனக்கு கணிதனை இடிச்சிருந்தா வச்சு எனக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கும்னு சொல்ல அப்போ இவன் சொல்கிறான், இங்கே பாரு, கணிதுனை இடிச்சிருந்தா அவன் மன்னிச்சிட்டான், அந்த மாதிரி ஒரு இதில் போயிருக்கும் தான், பட் அவன் மன்னிக்க தயாராகலைன்னா நம்ம என்ன பண்ணுறது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ மூவ் ஆன் ஆகிதான் ஆகணும், நீ எதை பற்றியே கவலைப்படாத, என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல வேகாவுக்கு அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் வேகாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ வீட்டில் காட்டினாங்கன்னா கணிது டோட்டோக்கு ஒத்தர வச்சு விட்டுட்ருக்க. அப்போ இவன் கேட்குறான், அவனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. அப்போ டோட்டோ, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு எதாவது அடிபட்டுச்சான்னு சொல்ல கணித்துமே, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் டோட்டோவை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அதோட அவனுக்கு இந்த அட்வென்ச்சர்லாம் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்ல அப்போ டோட்டோ பார்க்குறான், என்னது இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையில ஒன்று இழுத்து விடுற மாதிரி இருக்குது, பட் இது நீ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்க கணித் சொல்கிறான், அதாவது நான் இது வரைக்கும் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், பட் உன் கூட இருக்கும்போது அடுத்து என்ன வருதுன்னு ஒன்றுமே தெரில, பட் அது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ண வைக்கிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருக்குங்கிறான். நான் கிட்டத்தட்ட மனசோடஞ்ச நிலைமையில் இருக்கேன்னு அதே நான் மறந்துட்டேன்னு சொல்ல அப்போ டோட்டோ சொல்கிறான், இங்கே பாரு, ஒன்று மாதிரி க்யூட்டானாலுங்களாம்
ரொம்ப நாளைக்கு கவலைப்படுற நிலமை இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே அவங்க 2 பேர் சிரிச்சுட்டு ஒத்தடை வச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு லைன் வந்துடுறான். இதில் அவங்கள பார்த்து, இங்கே பாரு கணித்து, நான் உனக்கு எவ்வளோ கால் பண்ண தெரியுமா, நீ ஏன் ரெஸ்பான்ஸே பண்ணல, அதோட இவன் எங்கே இருக்காங்க மாதிரி கேட்க, அப்போ கனி சொல்கிறான், இப்போ நான் எங்கே போனாலும் யார் கூட இருந்தாலும் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணுமா, நம்ம தான் இப்போ ஒன்றா இல்லையே, பிரேக்கப் பண்ணிட்டோமேன்ட்டு. பட் லைன் என்ன கேட்குறானா, அப்போ நீ ஏன் இவன் கூட இருக்க, ஒருவேளை நீ இவனை சீக்கிரட்டாக டேட் பண்ணிட்டு இருந்தியா, அப்போனா நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும் போதும் இவன் எனக்கு தெரியாமல் டேட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, அப்போ கணித் கேட்குறான், சரி ஓகே நான் அப்படியே பண்ணாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. அப்போ லைனுமே, அப்போனா ஈவனாக போச்சுல்ல, நீயும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஈவனாக போச்சுன்னு 2 பேரும் பழையபடி ஒன்றா இருக்கலாமேன்னு சொல்ல, அப்போ டோட்டோ திட்டுறான், உன்னோட மேக்ஸு ரொம்ப தப்பாக இருக்குன்ட்டு. அப்போ இவன் டோட்டோ பார்த்து, இங்கே பாரு நீ கிளம்பு, நாங்கள் 2 பேரும் தனியாக பேசணும்னு சொல்ல, டோட்டோ ஒருஜா இருக்கான், இங்கே பாரு கணித் என்னை இங்கேருந்து துரத்துற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்ட்டு. அதுக்கு லைனுமே, உனக்கு என்ன, உனக்கு இவன் கொடுக்க வேண்டிய பாக்கி தரணுமா, இங்கே பாரு காசு எவ்வளோ வேணால் கொடுக்குறேன், நீ இங்கேருந்து கிளம்பு, உன்னால் கணித்தோட இமேஜே கேவலமாகுதுன்னு சொல்ல, டோட்டோக்கு கடுப்பாயிருச்சு. அவன் உடனே லைன் அடிக்க, லைன் இவனை திருப்பி அடிக்கன்னு அவனுங்க சண்டை போட்டுட்ருக்க, கணித்து இதை பார்த்து பயப்படுறான், நிறுத்துங்கன்னு அப்படியே அவனுங்க 2 பேரும் பிரித்து விட்டுறான். அதோட லைனை பார்த்து, இங்கே பாரு இங்கேருந்து கிளம்பு, நான் இன்னைக்கு இவன் கூட தான் இருக்க போகிறேன்ட்டு. அப்போ லைன் கேட்குறான், நீ உறுதியாக தான் சொல்கிறியா நீ இவன் கூட சேர போகிறேன்னு சொல்ல, அப்போ கணித்து பார்க்குறான், ஏன் சேர்ந்தா என்ன, நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் உடனே டோட்டோ போய் கிஸ் பண்ணிடுறான். டோட்டோ எதிரே பார்க்கல. அதுக்கப்புறம் கணித்து லைனை பார்த்து, வா டோட்டோ நம்ம இங்கேருந்து போய் நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் டோட்டோவை கூட்டிகிட்டு போயிடுறான். லைனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க பால்கனியில் நின்றுட்டு கனி சொல்லிட்டு இருக்கான், சாரி அவனை அனுப்புறதுக்காக தான் நான் அப்படி பண்ணிட்டேன்ட்டு. அப்போ டோட்டோமே, சரி பரவாயில்ல எனக்கு புரியுது, நம்மக்கிட்ட தான் கடன் இருக்கு அதில் கழிச்சு போன்ட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், எப்படி இருந்தாலும் இன்றைக்கி உனக்கு தனியாக இருக்கணும்னு தான் தோணும், ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போக, அப்போ கனி டோட்டோ கை பிடிக்கிறான், இரு இன்னைக்கு இங்கே நீ இருக்கேன்னு கேட்க, அப்போ டோட்டோ பார்க்குறான், அதாவது உன் கூட துணைக்கு தூங்க சொல்கிற அவ்வளோதானன்ட்டு. பட் கனி சொல்கிறான், இல்லை நான் வேறு தான் மீன் பண்ணி சொல்கிறேன்ட்டு. அப்படியே அவங்க கிஸ் பண்ணுற மாதிரி வர, அப்போ டோட்டோ தடுத்துடுறான், இல்லை மனசுடைஞ்ச நிலமையில் இருக்க ஒருத்தங்க மேலே நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க விரும்பலைன்னு டோட்டோ சொல்ல, அப்போ கணித்து தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறான், இன்னும் ரொம்ப நல்லவனாட்ட நடிச்சிட்ருக்க, இப்போ நல்லா இருந்து என்ன கிடைக்க போகுது, நல்லா இருக்கவங்களுக்கு எந்த இடத்துலையும் இடமே இல்லை, இந்த மாதிரி மோரல் நீதி நேர்மெல்லாம் பார்க்கவே கூடாது, நல்லா இருந்து ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லைங்க மாதிரி இவன் சொல்ல, அப்போ டோட்டோ சொல்கிறான், இங்கே பாரு அந்த லூசு பையனை விட நிறைய பெட்டரான ஆளுங்க இருக்காங்கன்ட்டு. அப்போ கணித்துமே, இங்கே பாரு என்னெல்லாம் நீ கம்ஃபர்ட் பண்ணுற வேலை வச்சுக்காத, உனக்கு என்ன பேசாமல் இந்த டிக்கெட்லாம் கிழிச்சு போட்டுவிட்டான்னு சொல்லிட்டு அவன் அந்த எல்லா டிக்கெட்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். கணித் ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ டோட்டோ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், இங்கே பாரு கணித், இப்போ நீ அந்த லைனாட்ட நடந்துட்டுருக்கான்னு. அதை கேட்டோன்னு தான் கணித்துக்கு ரியலைஸே ஆகுது, அவன் எவ்வளோ தப்பாக பேசியிருக்கன்ட்டு அவனுக்கு அப்போ தான் புரியுது. என்னை மன்னிச்சிரு, நீ இப்போ கிளம்பிக்கலாம், என் கூட தான் யாரும் இருக்க மாட்டாங்களேங்க மாதிரி அவன் சோகமாக. டோட்டோ கணித் பக்கத்தில் வரான், இங்கே பாரு உன் பக்கத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டினா நான் கண்டிப்பாக இருப்பேங்கிறான். அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டு கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டோட்டோ கணித்து ஒன்றா இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த எபிசோடில் டோட்டோ கணித்தோட ஃப்ளர்ட்டிங்கு, அதோட கீவேஹாவோட க்யூட் மூமெண்ட்ஸ், அது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கர் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.